ஹலோ எவ்ரிவன். யாக்கோபு 1:13-14 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் தன் சுய இச்சைகளினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய நேரங்களில் எந்த ஒரு காரியம் வந்தாலும் எல்லாத்தையும் நான் சோதிக்கப்படுறேன், நான் பிசாசால் சோதிக்கப்படுறேன், நான் சாத்தானால் சோதிக்கப்படுறேன் அப்படின்ட்டு தான் எல்லாத்தையும் பிசாசுக்கு மேலே போட்டுருவாங்க. நான் சோதிக்கப்படுறேன், நான் இந்த காரியத்துலலாம் நான் பிசாசால் சோதிக்கப்படுறேன், எந்த ஒரு தப்பையுமே ஒத்துக்க மாட்டாங்க. இவங்க செய்கிற இந்த தவறு நிமித்தமாக தான் இது வந்தது அப்படின்றத அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. எல்லாத்தையும் நியாயப்படுத்துவாங்க. தன்னுடைய தவறு அப்படின்றத அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, அதை சரி பண்ணவும் மாட்டாங்க. எல்லாத்தையும் நான் சோதிக்கப்படுறேன், பிசாசுடைய சோதனை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லுவாங்க. இவங்கள் செய்த செயல் தவறு, அந்த செயல் நிமித்தமாக இது வந்தது அப்படின்ற ஒரு ரியலைசேஷன் என்றைக்குமே உங்களுக்கு வராது. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அப்படி தான் இருக்காங்க. எல்லாருமே அது சின்ன பிள்ளையிலேருந்து வாலிப பிள்ளையிலேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாருமே அதுதான். அவங்க வாழ்க்கையிலே நடக்கிற எல்லா காரியத்துக்கும் காரணம் அவங்க பிசாசு தான் காரணம், பிசாசுனால அவங்க சோதிக்கப்படுறது தான் காரணம், இவங்க ரொம்ப நல்ல கிரியை செய்துட்ருக்காங்க அப்படின்ற ஒரு அறிக்கை தான் இவங்க வாயிலேருந்து வரமே தவிர, இந்த காரியத்திலே நான் தவறு பண்ணினேன், இந்த தவறை நான் பண்ணக்கூடாது அப்படின்னு என்றைக்குமே அவங்க நினைக்க மாட்டாங்க. அப்படி அவங்க உணர்ந்து கொள்ளாததுனால திருப்பி அதே தப்பை இன்னும் அதிகமாக பண்ணிகிட்டே இருப்பாங்களே தவிர அந்த தவறிலிருந்து அவங்க மீண்டு வரவே மாட்டாங்க. இன்றைக்கி அதுதான் இதுதான் இன்றைக்கி எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நடந்துகிட்ருக்கு. நம்மளுடைய வாழ்க்கையிலே நம்ம செய்கிற தவறுகளை நம்ம உணர்ந்து கொள்ளாமல் இருக்கும்போது அதை நம்ம சரி பண்ணவே முடியாது. என்றைக்குமே அது சரி பண்ணவே முடியாது. திருப்பி அதாவது திருப்பி மலையே சுற்றி வர்றது மாதிரி தான். ஒரே காரியத்தை நம்ம தேவையில்லாத தேவையில்லாத விஷயங்களை நம்ம செஞ்சுக்கிட்டே அந்த இதிலே சிக்குண்டு அதுதான் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவனவன் தன் சுய இச்சைகளினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். நம்ம செய்கிற காரியம் நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்குது, நல்லா இருக்குது, அது தப்புன்னு உணர்ந்து கொள்ளும் மனசு இல்லை அப்படின்னும்போது அதை நம்ம சரி பண்ணிக்கவே மாட்டோம். நிறைய நேரங்களில் ரோட்டில் பிரயாணம் பைக்கில் போகும்போது, காரில் போகும்போது இவங்க டைம் ஆயிடுச்சுன்னு வேகமாக போவாங்க. இவங்க அது ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் முடியும் போது இவங்க தேவையில்லாத டென்ஷனில் போனதுனாலையும் வேகமாக போனதுனாலையும் தான் இந்த ஆக்சிடெண்ட்னு ஒத்துக்கவே மாட்டாங்க. அது மற்றவங்க மேலே அந்த பழியை தூக்கி போட்டுருவாங்க. அது இன்னொருன்னு அதுவும் நடக்கும். இன்னொன்று ஒரு காமனான ஒரு எதிரி பிசாசு சோதிச்சிட்டான் அப்படின்றது தான் அவங்களுடைய ஒரு அறிக்கையாக இருக்கும். இதை மாதிரி தான் என்ன ஒரு தோல்வி, என்ன ஒரு அவங்க வாழ்க்கையிலே நடந்த காரியத்துக்கும் உடனே அவங்க நான் இந்த தப்பை பண்ணியிருந்துருக்கக்கூடாது, இந்த மிஸ்டேக் நான் இந்த இடத்துல பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு உணர்ந்து கொள்ளுதலே என்றைக்குமே இருக்காது. இன்றைக்கி வாலிப பிள்ளைகள்கிட்ட இது ரொம்ப அதிகமாக இருக்குது. வாலிப பிள்ளைகள் மட்டும் இல்லை, பெரியவங்ககிட்டேருந்து தான் இந்த கிறிஸ்தவர்கள்ட்ட இது ரொம்ப அதிகமாக இருக்குது. தன்னுடைய தப்பை ஒத்துக்கிறதே கிடையாது எந்த இடத்துலையும். அதை நியாயப்படுத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்களே தவிர அது ரொம்ப பிளண்டராக வேறு யார் மீதும் அந்த குற்றத்தை சாட்ட முடியாது அப்படின்னா உடனே சாத்தான் பிசாசு சோதிக்கிறான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் உங்களுடைய தவறுகளை நீங்கள் உணர்ந்து கொள்ளாத வரைக்கும் அதை நீங்கள் சரி பண்ணவே முடியாது. நீங்கள் அதை இந்த தவறை நாம் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் வரும்போது மட்டும்தான் அந்த தவறை நீ செய்யக்கூடாது அப்படின்னு கடவுள் ஒத்தாசையோடு நீங்கள் அந்த தவறை திருப்பி செய்ய மாட்டீங்க. அது என்ன
மிஸ்டேக்காக இருக்கட்டும். இதே தான் சின்ன காரியத்துலேயும் பண்ணுவீங்க, பெரிய பெரிய காரியங்கள்லேயும் இதே தான். அதனால் ஒரு துணிகரமான பாவமும் ஏன் வருகிறது அப்படின்னா இதுதான், நான் இந்த தவறை செய்கிறேன் அப்படின்னு ஒத்துக்காத ஒரு தன்மை தான். நான் சோதிக்கப்படுகிறேன், பிசாசு என்ன சோதிக்கிறான் அப்படின்னு எதுக்கு எடுத்தாலும் பிசாசையே குற்றம் சொல்கிறவங்களா இருக்கும்போது உங்களுடைய தவறுகளிலிருந்து உங்களை நீங்கள் சரி பண்ணவே முடியாது. அந்த இதுலேயே நீங்கள் சிக்குன்னு அலைஞ்சிக்கிட்டே தான் இருப்பீங்க என்னைக்கு. அதனால தான் சொல்ல, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் அப்படின்னு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையின் தவறுகளை நாம் ஒத்துக்கொள்ளும் போதும் அதிலிருந்து நம்ம மன்னிப்பு பெற்று வெளியே வரும்போது மட்டும்தான் அதிலிருந்து நம்ம வெளியே வர முடியுமே தவிர, அது இன்னொருத்தவங்க மேலே அதை வந்து சொல்லிட்டு மற்றவங்க மேலே அதை குத்தம் சொல்லிட்டோம், இல்லைன்னா யாரும் கிடைக்கலன்னா பிசாசுனால் நான் சோதிக்கப்படுறேன் அப்படின்னு சொல்கிறேன் ஒரு குற்றச்சாட்டை வைக்கும்போது என்றைக்குமே நம்மளுடைய தவறுகளை நம்ம சரி பண்ணவே முடியாமலே ஆயிரும். அந்த சோதனையிலே நம்ம சிக்குண்டு அலையிறவங்களாக இருப்போம். இந்த நாள்லையும் அப்படிப்பட்டதான காரியம் நமக்குள்ளே இருக்குதுன்னா இந்த காரியத்திலேருந்து வெளியே வாங்க. உங்களுடைய தவறுகள் எந்தெந்த காரியத்திலே நீங்கள் தவறு பண்ணியது நிமித்தமான சில காரியங்களை இழந்து போனீங்க, சில காரியங்களில் நீங்கள் சிக்கிக்கொண்டீங்க அப்படின்றத நீங்களே உணர்ந்து அந்த தவறுகளை உங்களுக்குள்ளே திருத்தி கொள்ளுங்க. அப்போ தான் அப்படிப்பட்டதான திரும்ப திரும்ப அந்த மாதிரி சோதனைகள் உங்கள் வாழ்க்கையிலே தொடராமல் இருக்கும். நீங்கள் அதை வந்து மறைச்சி மூடி அதை இன்னொருத்தங்க மேலே திணிச்சு அதை இல்லைன்னா சாத்தனுக்கு மேலே போடும்போது நீங்கள் பொய் சொல்லிட்டே உங்களுக்கே நீங்கள் உண்மை இல்லாதவங்களாக இருக்கும்போது நீங்கள் அதிலிருந்து வெளியே வரவே முடியாது. உங்களுடைய பாவங்களே நீங்கள் உங்களுடைய தேவையில்லாத காரியங்களையும் நீங்கள் ஒத்துக்கொள்ளும்போது மட்டும்தான் நீங்கள் அதை சரி பண்ணிக்க முடியும், அதுலேருந்து வெளியே வர முடியும். இதுதான் இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவனவன் தன் சுய இச்சைகள்னாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் அப்படின்னு. அதனால் இந்த மாதிரி காரியங்கள்லேருந்து நம்ம இந்த நாளிலே வெளியே வரும்படியாக நம்மளை ஒப்பு கொடுப்போம்.